Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 835 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஜெர்மா கிங்டமோட கிங்க காட்டுறாங்க. மனுஷன் சாக போறேன்னு கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். ஆட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா, சொம்ப பயலேன்னு பிக்மாமோட ஆளுகெல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்றானுங்க. அவனோட பசங்க தான் மாசு, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல, கேஷுவலா இருப்பானுங்க. ஒருத்தர் ரெண்டு பேரா நிக்கிறானுங்க, ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு கன்னு, கிங்குக்கு மட்டும் 3 கன்னு. வாட்டப்பிட்டி சஞ்சி அவனோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக வேகமா வருவான். ஆனா குறுக்கால அவனை தடுக்க ஒரு 3 பேர் வருவானுங்க. அவனுங்க எல்லாம் வித்து வெப்பன், நம்ம பைய வித்தவுட் வெப்பன். ஆனா அவனுங்க கூட பரவாயில்ல, ஏதாச்சும் பண்ணி சமாளிச்சிடலாம். ஆனா பின்னாடி பார்த்தா டெய்ஃபுக்கும் வரான். சோ இப்ப சஞ்சியா முன்ன பின்னன்னு லாக் பண்ணிட்டானுங்க. சோ வேற வழியே இல்ல, பையன் வெறித்தனமா சண்டை போட்டுதான் ஆகணும். அதே நேரம் இந்த சீசரு ப்ரூலி கண்ணாடி இது ரெண்டுத்தையும் தூக்கிக்கிட்டு அழகா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு முன்னாடி வந்துருவான். ப்ரூலி புலம்பி தள்ளுவான். ஏன்னா இந்த பஞ்சாயத்தை பண்றதுக்கு இவளை தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமேட்டு இவளை உயிரோட வைப்பாங்க வாய்ப்பே இல்லையே, கண்டிப்பா கொன்றுவாங்க. அதனால விட்டுன்னு எவ்வளவு கதனாலும் அவன் கேட்க மாட்டான். இப்போதைக்கு சீசருக்கு இந்த டாஸ்க முடிச்சா மட்டும்தான் அவனோட ஹார்ட் திருப்பி கிடைக்கும். அது மட்டும் கிடைக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே நான் பெருசா ஒரு ஆப் வைக்கிறேன்னு அப்படியே வில்லத்தனமா பேசிட்டு போவான். டோரை திறந்துட்டு போனா கண்டிப்பா எல்லாம் வந்து பொழந்துருவானுன்னு நைஸா அப்படியே மேல போய் எட்டி பார்ப்பான். எல்லா இடமும் புகை மண்டலமா இருக்குது. அது மட்டும் இல்லாம பிக் மாமு கத்தி அழ வேண்டிய டைம் இது. அழாம என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒன்னும் புரியல. அப்படியே பேன்னு மேல பார்த்து புலம்பி தள்ளிக்கிட்டு பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அவன் ஒன்னொன்னா செக் பண்ணி பார்ப்பான். அவங்க போட்ட பிளான் படி லூஃபி உள்ளுக்குள்ள இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸை இறக்கிட்டான். கலவரம் நல்லா போயிட்டு இருக்குது. ஓகே, போட்டோவை உடைக்கணும், உடைச்சிட்டாங்க. அப்புறமும் ஏன் அவ கத்தாம இருக்கான்னு தான் ஒன்னும் புரியல. லூஃபி என்ன பண்ணுவான், எப்படியாச்சும் அந்த உடஞ்சு போன போட்டோவை அவகிட்ட காமிக்கணும்னு சொல்லி அடிச்சு புடிச்சு ஓடுவான். ஏன்னா அவளுக்கு அட்ட டைம்ல ஏகப்பட்ட ஷாக்க கொடுத்த உடனே அவ கன்ஃபியூஸ் ஆயிட்டா எந்த ஷாக்குக்கு ரியாக்ட் பண்றதுன்னு. அதனாலதான் லூசு மாதிரி தெரியுது. ஒரு விஷயத்துல அவளை போக்கஸ் பண்ண வச்சாலே போதும்னு ப்ரூக் சொன்னதுனால தான் போட்டோவை காமிக்க வேகமா போயிட்டு இருக்கான். ஆனா அங்கதான் அந்த கட்டகுரி காவாலிப்பா இருக்கானே, அவன் என் அம்மா கிட்ட போகாதன்னு சொல்லி அவனை தடுக்க போவான். அவனை தடுக்கிறதுக்காக இவனுங்க 3 பேரும் வந்து நிப்பானுங்க. மத்தவங்க எல்லாம் வந்து நிக்கிறது ஓகே, ஆனா பெஜி வந்து நிக்கிறதா அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. இன்னைக்கு இவனுங்களை பொல்லந்து கட்டாம விடக்கூடாதுன்னு ஃபியூச்சர் அவன் பார்த்துக்கிட்டே வருவான். பெஜி வழக்கம் போல கண்ணை வச்சு கண்ட மேலே சுடுவான். ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகாது. பாடியில பட்ட புல்லட்ஸ் எல்லாமே வெளியில விழுந்துரும். ஆக்சுவலா கட்டகுரிக்கு ஆல்ரெடி தெரியும் பெஜி இந்த மாதிரி துரோகம் பண்ணுவான்னு. ஆனா எப்போ என்னன்னு தெரியாம இருந்தா இப்ப தெரிஞ்சு போச்சு. இங்க லூஃபி போட்டோ காமிக்கலான்ட்டு வேகமா போனா வழியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து நிப்பாங்க. இவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா என்ன? அதனால போற வேகத்துல எல்லாம் அடிச்சு திருக்க விட்டுட்டு போவான். முதுகுல எல்லாம் சுடுவாங்க, ஒண்ணு வேலைக்கு ஆகல. எவ்வளவு தூரம் தான் ஓடிய போய் காமிக்கிறது? சட்டு புட்டுன்னு 2 போட்டோ காமிச்சா வேலை முடிஞ்சுன்னு அவன் கையை நீட்டி அந்த உடஞ்ச போட்டோவை காமிக்க போனா அந்த ஓவன் அவனோட கையை பிடிச்சி சூடு பண்ணி விட்டுருவான். அதுல அந்த உடஞ்ச போட்டோ கீழே வந்துடும். அதை எடுத்து அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே எவனும் என்னைய தாண்டி எதுவும் பண்ண முடியாதுன்னு ப்ரூக் அவனோட ஐஸ் பவரை யூஸ் பண்ணி அந்த ஓவனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம அந்த போட்டோவையும் ஆட்டையை போட்டு லூஃபி கிட்ட கொடுத்துருவான். பஞ்சாயத்து முடிஞ்சு. என்ன இருந்தாலும் அவன் தான் ஓவன் ஆச்சு, அசால்ட்டா அந்த ஐஸை உருகிட்டு வந்துருவான். இப்ப ஐஸுக்கும் ஹீட்டுக்கும் சண்டை. அதை பார்த்துட்டு இருக்கலாம், நம்ம பயிலுக்கு டைம் இல்ல. சோ அவன் பிக் மாமா ஃபாலோ பண்ணி ஓட ஆரம்பிச்சிருவான். இங்க இவனு 2 பேத்தோட காம்பினேஷனே வேற லெவல்ல இருக்கும். எப்படின்னா அந்த ஓவனுக்கு ரத்தமும் சதையும் இருந்தா மட்டும்தான் அவனுக்கு வலி கொடுக்க முடியும். நம்ம பயலுக்கு எலும்பு மட்டும் தானே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் ஃப்ரீஸ் பண்ணுவான், அவன் ஹீட் பண்ணுவான். சோ இவனு 2 பேரும் சண்டை போட்டானுங்க. நான் இந்த ஜென்மத்துல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். டயர்டாகி விழுந்தா மட்டும்தான் உண்டு. அதே நேரம் அந்த கட்டகுரிய என்னதான் சுட்டாலும் அந்த புல்லட்ஸ் எல்லாமே அவன் மேல பட்டு அப்படியே கீழே விழுந்துரும். உடனே வேகமா அவளை காலி பண்ண போவானா, போற வழியில பத்தி விட்டு போவான் பாருங்க. அட அந்த பெரஸ்பரம் இருக்கான்ல, அவங்கிட்ட எதுக்குடா இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சட்டு புட்டுன்னு அவங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு சண்டைக்கு வாங்க, எல்லாத்தையும் தடுத்து இந்த சிச்சுவேஷனை நம்ம தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்ட்டு போவான். பெரஸ்பரோ வின்ஸ்மோக்க பார்த்து, பாத்தியா ஃபியூச்சரை பாக்குறவன் சட்டு புட்டுன்னு உங்களை போட்டு தள்ளிட்டு வர சொல்றான். எப்பவுமே அவன் தான் எல்லாத்துக்கும் ஃபியூச்சரை பார்ப்பான். ஆனா இப்ப நான் உங்களோட ஃபியூச்சரை பார்க்க போறேன். என்னோட கேண்டில ரொம்ப கேவலமா செத்து கிடக்க போறீங்க, அதுதான் உங்களோட ஃபியூச்சருமா. அவன் ஐயோன்னு புலம்பி தள்ளுவான். பேசாம உள்ள வரும்போது அவங்களோட சூட்டை போட்டுட்டு வந்திருந்தானா எஸ்கேப் ஆயிருப்பானுங்க. அவனோட பசங்களும் சொன்னானுங்க சூட்டு போட்டுட்டு போலாம், சண்டைக்கு வந்தா வரட்டும், சண்டை போட்டுட்டே உள்ள போலான்னு. கேட்கலையே. அந்த பிக்மா மாலுங்க சொன்னதை கேட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டான். அந்த பெரஸ்பரை பார்த்துட்டு என்னடா ஆகும்னா சூட்டுங்கிறீங்க, அது என்ன அவ்வளோ பெரிய வெப்பனா? அப்படி இருந்தா மட்டும் என்ன ஆகத்தானே போறீங்க? உன் பையன் கல்யாணத்துக்கு சூட் எல்லாம் தேவையா? இப்ப போட்டிருக்க ட்ரெஸ் போதாதான்னு நக்கல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப சஞ்சி எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்தியே தீர்வேன்னு வெறிகுண்டு வந்துட்டு இருப்பான். இந்த டெய்ஃபுக்கு வேற சும்மா இல்லாம இடுப்பை தேய்ச்சி அந்த ஜீனியை வர வச்சு அட்டாக் பண்ணுவான். சஞ்சி அவங்களை காப்பாத்தணுங்கிற வெறியில பயங்கரமா அவனோட அட்டாக் எல்லாம் தடுப்பான். ரெய்ச்சுக்கு இப்பதான் புரியுது சஞ்சியோட கைண்ட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இவங்க ஃபேமிலியே எவ்வளவு கேடுகட்ட ஃபேமிலின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலுமே அவன் ஃபேமிலியை அவன் விட்டு கொடுக்கல. அவன் ஃபேமிலியால அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், அசிங்கப்பட்டான்.
கஷ்டப்பட்டான், துக்கப்பட்டான், துயரப்பட்டான், செருப்படி கூட பட்டான். ஆனாலும் இப்பவும் அவன் ஃபேமிலிக்காண்டி அடிச்சு புடிச்சு வரான் பாத்தீங்களா, அதுதான் ரைச்சுவுக்கு ரொம்பவுமே சந்தோஷம். அதாவது அவங்களோட ஃபேமிலி பிளட் அவன் உடம்புல தான் உருப்படியா ஓடுதுங்கிற மாதிரி நினைப்பான். இப்ப சஞ்சய் பாத்தீங்கன்னா மாட்டிட்டான். அங்க பார்த்தா அவனுக்கு சுட போறானுங்க. எல்லாம் ஓவர், ஃபன் டைம் முடிஞ்சது, இனிமேட்டு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இடம் இல்ல, சுட தயாரா அப்படின்னு ஒன்னு வளைச்சு எல்லாரோட மூஞ்சியை காட்டுவாங்க. அத்தனை பேரும் சைலண்டா இருப்பாங்க. வின்ஸ்மோக் மட்டும்தான் டேமா உட்கார்ந்து அழுவான். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா டேம் நிரம்பி ஆறு கிரியேட் ஆகி அப்படியே கடல்ல போய் சேர்ந்துரும் பாருங்க. சஞ்சயுமே முக்குன்னு முக்கி பாப்பான். ஒண்ணு வேலைக்கு ஆகல. அவனுக்கு அப்படியே ட்ரிகர் அமுக்க போவானுங்க. சஞ்சியோட கண்ணுல அப்படி ஒரு வெறி. இதுக்கப்புறம் அவன் போய் அவன் ஃபேமிலியை காப்பாத்தினானா இல்லையா, அங்க லூஃபி கடிபட்டு மிதிபட்டு போன வேலையை முடிச்சிட்டானா இல்லையான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.